எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த பிரியாணி ஃபேவரட். சேமியா பிரியாணி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் இங்கே சிக்கனில் செய்கிறேன். நீங்கள் வெஜ்ஜில் இல்லைன்னா எக்கில் எதில் வேணாலும் ட்ரை பண்ணலாம். பிரியாணியில் சிக்கனை ஃப்ரை பண்ணி தான் போடுறேன். அதுக்காக சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். நான் இங்கே போன்லெஸ்ஸான சிக்கன் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், சிக்கன் 65 மசாலா, தேவையான அளவு உப்பு, 1/2 லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கனை ஃப்ரை பண்ண எண்ணெய் தான் நான் பிரியாணி செய்கிறதுக்கு ரீயூஸ் பண்ணுறேன். ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 2 பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் ஆனியனை அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஆனியனோட ரா ஸ்மெல் போனதுமே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, எல்லாமே ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுமே 3 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளியோட ரா ஸ்மெல் போனதுமே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தயிரையும் ஆட் பண்ணி 1/2 லெமனையும் ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் சேமியாவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ண சிக்கனையும் ஆட் பண்ணி நெய்யையும் விட்டிங்கன்னா சேமியா பிரியாணி ரெடி.